அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. இன்று நவம்பர் 15ஆம் தேதி தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு இன்று முதல் 3 வேளையும் இலவச உணவு வழங்கப்பட உள்ளது. காலை, மதியம், இரவு என 3 வேளைகளிலும் இலவச உணவு வழங்க 64 கோடியே 73 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 31,373 பேர் பயன்பெறுவார்கள். இரண்டாவது அறிவிப்பு. தஞ்சை, திருச்சி, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் பயிர் காப்பீடு செய்ய இன்று நவம்பர் 15ஆம் தேதியே கடைசி நாள். டெல்டா மாவட்டங்கள் திருச்சியில் சம்பா மற்றும் சாலடி நெற்பயிர்களுக்கு காப்பீடு செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய வேளாண் இணை இயக்குநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் போட்டித் தேர்வு இன்று நவம்பர் 15 மற்றும் நாளை 16 தேதிகளில் நடத்தப்படுகிறது. இந்த தேர்வுகளில் 4,80,000 பேர் பங்கேற்க உள்ளனர். தகுதி தேர்வுகளை பொறுத்தவரையில் தாள் 1க்கான தேர்வு 15ஆம் தேதி நடக்கிறது. இந்த தேர்வில் பங்கேற்க இதுவரை 1,07,370 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்காக 367 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தாள் 2க்கான தேர்வு 16ஆம் தேதி நடக்கிறது. இந்த தேர்வில் பங்கேற்க 3,73,000 பேர் 76,438 பேர் பட்டதாரிகள் பதிவு செய்துள்ளனர். இவர்களுக்காக தமிழகத்தில் 1,241 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 2 தேர்வுகளையும் கண்காணிக்க 32 அதிகாரிகளை நியமித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு. இன்று நவம்பர் 15 முதல் அமலுக்கு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க சாவடிகளில் ஃபாஸ்டாக் இல்லாத பயனாளர்களிடையே டிஜிட்டல் முறையிலான கட்டணங்களை ஊக்குவிக்கவும் ரொக்க பரிவர்த்தனைகளை முற்றிலுமாக அகற்றும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் 2008 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. புதிய விதியின்படி செல்லுபடியாகும் மற்றும் செயல்படும் நிலையில் ஃபாஸ்டாக் இல்லாமல் சுங்கசாவடிக்குள் நுழையும் வாகனங்கள் கட்டணத்தை ரொக்கமாக செலுத்தினால் அந்த வாகன வகைக்கு பொருந்தக்கூடிய கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அதே சமயம் UPI மூலமாக கட்டணம் செலுத்தும் பயனர்கள் பொருந்தக்கூடிய கட்டணத்தில் 1.25 மடங்கு மட்டுமே செலுத்தினாலே போதுமானது. உதாரணமாக, ஒரு வாகனத்திற்கு ஃபாஸ்டாக் மூலம் செலுத்த வேண்டிய கட்டணம் 100 ரூபாய் எனில் அதே வாகனத்திற்கு ரொக்கமாக செலுத்தினால் கட்டணம் 200 ரூபாயாகும். UPI மூலமாக செலுத்தினால் 125 ரூபாயாகும் வசூலிக்கப்படும். இந்த திருத்தமானது கட்டண வசூல் செயல்முறையை வலுப்படுத்தவும் சுங்க வசூலில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் தேசிய நெடுஞ்சாலை பயணிகளின் பயணத்தை எளிதாக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை. நவம்பர் 16 முதல் கனமழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வரும் நவம்பர் 16ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நவம்பர் 17ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலும் விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நவம்பர் 18ஆம் தேதி தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் 19ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் அநேக பகுதிகளில் இன்று முதல் 17ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது வீசக்கூடும் என்று மீனவர்களுக்கு எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் எனவும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 55%இலிருந்து 58% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வால் அரசுக்கு ஆண்டுக்கு 1,829 கோடி கூடுதலாக செலவு ஏற்படும். ஏழாவது அறிவிப்பு. வார விடுமுறை நாட்களை ஒட்டி 920 சிறப்பு பஸ்களானது நவம்பர் 14 முதல் இயக்கப்படும்.
சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு நவம்பர் 14ஆம் தேதி 340 பேருந்துகளும், நவம்பர் 15ஆம் தேதி 350 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு நவம்பர் 14 55 பேருந்துகளும், 15 55 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 100 சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தவிர மாதவரத்திலிருந்து நவம்பர் 14 மற்றும் நவம்பர் 15 20 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது. 8வது அறிவிப்பு. பணமில்லா பரிவர்த்தனையின் கீழ் பொது போக்குவரத்து பயணங்களை ஊக்குவிக்கும் விதமாக ₹1 சிறப்பு சலுகை கட்டணத்தில் இன்று முதல் ஒரே ஒரு முறை மட்டும் மாநகர பேருந்து, மெட்ரோ மற்றும் சென்னை மின்சார ரயில்களில் பயணிக்கலாம். இந்த கட்டணத்தை UPI செயலிகள் மூலமாக மட்டுமே செலுத்த வேண்டும். இந்த சலுகையை ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும். இந்த முறையை நவம்பர் 13ஆம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு. எழும்பூரிலிருந்து மதியம் 1:45 மணிக்கு புறப்படும் வைகை எக்ஸ்பிரஸ் மதுரைக்கு 20 நிமிடங்கள் தாமதமாக சென்றடையும். நவம்பர் 26, 27, 29 மற்றும் டிசம்பர் 1 ஆகிய தேதிகளில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரைக்கு தாமதமாக செல்லும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அதேபோல சென்ட்ரலில் நவம்பர் 26 புறப்படும் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் 2.40 நிமிடங்கள் தாமதமாக மறுநாள் அதிகாலை 1:40 மணிக்கு கிளம்புகிறது. 10வது அறிவிப்பு. UPSC முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நேர்முக தேர்வுக்கான பயிற்சி பெற நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக ₹50,000 ஊக்கத்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நான் முதல்வன் .tn.government.in என்ற இணையதளத்தில் 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். 11வது அறிவிப்பு. மழை காலங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க மாநிலம் முழுவதும் கூடுதலாக தற்காலிக பயனாளர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக மின் வாரியம் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தற்காலிக பணியாளர்கள் பொதுப்பணித்துறையின் ஊதிய விதிப்படி ஒரு நாள் ஊதியம் 216 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணியாளர்கள் 2026 ஆண்டு ஜனவரி 31 வரை மட்டுமே பணியாற்றுவார்கள். குறிப்பாக அதிகப்படியாக பாதிப்புக்கு உள்ளாகும் மண்டல பகுதிகளில் 4 பணியாளர்களை நியமிக்க அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. பிற இடங்களில் தேவைக்கு ஏற்ப நியமித்துக் கொள்ளலாம். 12வது அறிவிப்பு. மாநில கல்விக் கொள்கை குறித்து உயர்மட்ட குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நவம்பர் 23, 24ஆம் தேதிகளில் நடத்தப்பட உள்ளது. புதிய பாடத்திட்டத்தை வடிவமைப்பதற்கான வல்லுநர் குழு மற்றும் அதனை மேற்பார்வையிட்டு ஒப்புதல் அளிப்பதற்கான உயர்மட்ட குழுவை பள்ளிக் கல்வித்துறை சமீபத்தில் நியமனம் செய்தது. அந்த வகையில்தான் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க 2 குழுக்களின் உறுப்பினர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 1 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு அடுத்த கல்வியாண்டு முதல் புதிய பாடத்திட்டம் அமல் செய்யப்பட உள்ளது. இந்த 12 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.